வைகாசி விசாகம் அன்று சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் சக்தியால் சரவண பவ என்னும் புனித மந்திரத்தின் அதிர்வலைகளோடு 6 தீப்பொறிகள் தோன்றுகின்றன. அவை சரவண பொய்கை என்னும் தூய நதியில் 6 குழந்தைகளாக அவதரிக்கின்றன. இந்த தெய்வீக நிகழ்வே தாரகாசுரனை அழித்து உலகிற்கு அமைதி நிலைநாட்ட அவதரித்த முருகப்பெருமானின் பிறப்பை குறிக்கிறது. இந்த அற்புதம் நிகழ்ந்த கதையை நாம் அடுத்து விரிவாகக் காண்போம். பழங்காலத்தில் தாரகாசுரன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தான். அவன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்து ஒரு சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றான். சிவபெருமானின் மகனால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்பதே அந்த வரம். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்திலும் தவசிலும் ஈடுபட்டிருந்ததால் அவருக்கு ஒருபோதும் திருமணம் ஆகாது என்றும் குழந்தை பிறக்காது என்றும் தாரகாசுரன் நம்பினான். இதனால் தன்னை வெல்ல எவரும் இல்லை என்று அவன் நினைத்தான். இந்த வரத்தின் பலத்தால் தாரகாசுரன் மூவுலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அட்டூழியங்களைச் செய்தான். அவன் தேவர்களை அடக்கி சொர்க்கத்தை கைப்பற்றி அண்டத்தின் ஒழுங்கே சீர்குலைத்தான். அவனது கொடுமையால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் பிரம்மதேவரிடமும் விஷ்ணுவிடமும் உதவி தேடினர். சிவபெருமானின் மகனால் மட்டுமே தாரகாசுரனை அழிக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவரை தியான நிலையிலிருந்து எழுப்ப தேவர்கள் மன்மதனே, காமதேவன், காதல் கடவுளை அணுகினர். மன்மதன் சூழ்நிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு தன் மலர்க்கடையை சிவபெருமான் மீது எய்தான். இது சிவனின் தியானத்தை கலைத்தது. கோபத்தில் அவர் தனது 3வது கண்ணை திறக்க அதிலிருந்து வெளிப்பட்ட உக்கிரமான நெருப்பு மன்மதனை உடனடியாக சாம்பலாக்கியது. மன்மதன் பலியிடப்பட்டாலும் அவரது செயல் சிவனை கவர்ந்தது. சிவனின் 3வது கண்ணிலிருந்து 6 தெய்வீக தீப்பொறிகள் வெளிப்பட்டன. இந்த தீப்பொறிகள் மிகவும் உக்கிரமானதாக இருந்ததால் அக்னி, நெருப்புக் கடவுள் மற்றும் வாயு பகவான் கூட அவற்றை தாங்குவதற்கு சிரமப்பட்டனர். இறுதியில் அவர்கள் இந்த தீப்பொறிகளை புனிதமான கங்கை ஆற்றில் சேர்த்தனர். தீப்பொறிகளின் கடுமையான வெப்பத்தால் கங்கை நீர் ஆவியானது. எனவே கங்கை தேவி அவற்றை சரவண பொய்கை என்ற ஒரு குளத்திற்கு எடுத்துச் சென்றாள். அது நாணல்களால் நிறைந்திருந்தது. அங்கு 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறி ஒவ்வொன்றும் ஒரு தாமரை மலரில் படுத்திருந்தன. அந்த 6 குழந்தைகளையும் பின்னர் 6 கிருத்திகை நட்சத்திரங்கள், கிருத்திகா பெண்கள் தாயின் பாசத்துடன் வளர்த்தனர். கிருத்திகைகளால் வளர்க்கப்பட்டதால் அந்த குழந்தைக்கு கார்த்திகேயன் என்று பெயர் வந்தது. சிவபெருமானின் துணைவியான பார்வதி தேவி இந்த 6 தெய்வீக குழந்தைகளைக் கண்டபோது அவளது தாய்மை பாசம் பொங்கியது. அவள் 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்துக் கொண்டாள். அதிசயமாக அவை 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே குழந்தையாக ஒன்றிணைந்தன. இந்த 6 முகக் கடவுள் சண்முகன், 6 முகங்களைக் கொண்டவர் அல்லது ஆறுமுகன் என்று அழைக்கப்பட்டார். பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட சக்தி வாய்ந்த வேலை ஆயுதமாக கொண்ட முருகப்பெருமான் ஒரு வலிமைமிக்க போர் வீரராக வளர்ந்தார். அவர் தேவசேனையை தாரகாசுரன் மற்றும் அவனது சகோதரர்களான சூரபத்மன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோருக்கு எதிராக வழிநடத்தினார். கடுமையான போருக்குப் பிறகு முருகப்பெருமான் தாரகாசுரனை அழித்து பிரபஞ்சத்திற்கு அமைதியையும் நீதியையும் மீட்டெடுத்தார். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் இந்த தெய்வீக அவதாரத்தை கொண்டாடுகிறது. இது தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் தைரியத்தையும் ஞானத்தையும் குறிக்கிறது. பக்தர்கள் விரதம் அனுஷ்டிக்கிறார்கள், முருகன் கோவில்களுக்கு செல்கிறார்கள், பால் குடங்கள் மற்றும் காவடிகள் எடுக்கிறார்கள். மேலும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்கிறார்கள். இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்குவது திருமண பிரச்சனைகளை தீர்க்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் உதவும் என்று நம்பப்படுகிறது. சரவணபவ, சர்வன்பாவா என்பது முருகப்பெருமானுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகும். இது 6 எழுத்துக்களைக் கொண்ட ஒரு பீஜ மந்திரமாகும். இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் முருகனின் 6 முகங்களையும் அவரது 6 தெய்வீக குணங்களையும் குறிக்கிறது. ச சக்தி, ஆற்றல், ர ராச ஒளி, வ வர்ணம் அழகு, ட நளினம் கருணை, ப பரம் தெய்வீகம், வ வரம் வரம் அளிப்பவர் என ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு ஆழமான பொருள் உண்டு. இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதி, ஞானம், வெற்றி மற்றும் தைரியத்தை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. முருகனின் அருளைப் பெறவும் வாழ்க்கையில் தடைகளை நீக்கவும்
எதிர்மறை சக்திகளை அகற்றவும் இந்த மந்திரம் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய் கிரக தோஷங்களை நீக்குவதற்கும் குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெறவும் இந்த மந்திரம் ஓதப்படுகிறது.